பாலாஜி சக்திவேல் இயக்கத்துல வழக்கியன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானவர் தான் ஸ்ரீ. அதன் பின்னர் ஓனாயும் மாட்டுக்குட்டியும், மாநகரம், வில்லம்பு போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவர் தேர்ந்தெடுத்து நடிக்கும் எல்லா படங்களுமே நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் அப்படின்ற நம்பிக்கையை ரசிகர்கள் மத்தியில பெற்றது. ஆனாலுமே அவர் மற்ற நடிகர்கள் போல வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு நடிகராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியல. இதனால் அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளுமே கிடைக்கல. இந்த நிலையில மன அழுத்தத்திற்கு உள்ளான அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்காரு. மேலும் அவர் உடல் இழைத்து காணப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலுமே ஆச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஸ்ரீ அவர்களை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மீட்டு தற்போது சிகிச்சை அளித்துக் கொண்டும் இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அண்மையில பேட்டி கொடுத்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸ்ரீ பற்றி வெளியாகும் அனைத்து விஷயங்களுமே என்னுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது, என்னுடைய வேலையை கெடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அது மட்டும் இல்லாம ஸ்ரீயை பத்தி அடிக்கடி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு. மேலும் பாத்தீங்கன்னா லோகேஷுடைய அடுத்த படம் பற்றி ஒரு சில வார்த்தைகளையுமே பேசியிருக்காரு. அதாவது இவர் அடுத்ததாக கைதி 2 படத்தை ஏற்க இருக்கார் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். இந்த நிலையில அதுல தளபதி ரசிகர்களுக்குன்னு ஸ்பெஷலான விஷயம் ஒன்று இருக்காம். அதாவது இவர் தளபதி விஜய் அவர்களை வைத்து லியோ அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. அந்த படம் பாத்தீங்கன்னா இவருடைய எல்சி உள்ள அடங்குது. ஆகையால கைதி 2 திரைப்படத்திலுமே லியோவுடைய காட்சிகள் வருதான். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் அவருடைய காட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுது. சோ அப்படி பார்க்கையில கைதி 2 திரைப்படத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் அப்படி தளபதி விஜய் அவர்கள் அதுல நடித்தா அதுதான் அவருடைய கடைசி படமாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.